வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேனையா. கடலே கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. மணிக்கா வெலுச்சி எத்திட்டா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாவலி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் தும்பாடி கொட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே. இரவ கலராக்கும் ஜல்லேபி லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே. என்ன தொலைக்க வைக்கிறியே கொஞ்சம் கொலைக்க வைக்கிறியே. உன்னை அடைக்க வைக்கிறியே என் பகல் கனவில்லையே. வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து ஆகுது டிராபிக். ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா. என்னது சொத்து சொகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் மாசம் கட்டுற சந்தா. ஒரசாம பத்துக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில. ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி சந்திக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில. சாபு நேரத்து பட வச்சான் ஆள விழ வச்சானே. ஏ மாப்ள போலாம் இருமச்சான் ஆட வர வச்சானே. உன்னதான் மயிலாட்டம் இருக்கா மலக்கூடை மாமனுக்கா. ஏ பாரா ஊவாரா கைசீரா என் வீரா. ஏ நெத்தி இல்ல நெல்லாவட்டம் வச்சவட்டம் சுறாவட்டம் ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். பங்கே ஆத்தி சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சிடு பட்டாசே. பாட்டா பல்லாட நம்ம ராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட. ஹே ஹே கபடி போடுறா கனிமா. புழுத்த மேலாக்கு நீ தள தளவென இருக்கும் பல்லாக்கு நீ பல பலவென பேசும் உனக்கு நீ. ஐயாவே ஐயாவே அழகிய பாருங்க அம்மாவும் அப்பாவும் இவனுக்கு யாருங்க. பெண்ணிலா சொந்தக்காரிங்க கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன. இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன.
பேசுதே பளபளவென பற்கள் கண் கூசுதே பகலிரவுகள் என்னை கொண்டாடுதே உன்னோட கஞ்சாட இலவச மின்சாரம் அன்றோழி நான் தூங்க நீதானே பஞ்சாரம் உன் மூச்சு காதல் ரீங்காரம் கத்தாழ கண்ணால குத்தாத நீ என்ன இல்லாத இடுப்பால இடிக்காத நீ வாடி வாடி நாட்டுக்கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட தண்ணி பொண்ணு கம்மந்தட்ட காள வருதி மல்லிக்கட்ட நீட்டாதே கண்ணுக்குள்ள கத்தி வச்சு நீட்டாதே தீட்டாதே கணத்துல கண்ணம் வச்சு தீட்டாதே ஆளில்லா தங்கர அதுக்கு இப்போ என்னங்க ஆறுக்கு ஒரு வாட்டி, ஏழுக்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி, படுத்தா ஒரு வாட்டி, முடிச்சா ஒரு வாட்டி, கடவுள ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி, கைய தொடும்போது ஒரு வாட்டி ஒரு வாட்டி, கால் உரசும் போது ஒரு வாட்டி, கட்ட முடி மிசப்பட்டா ஒரு வாட்டி, வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் சீனா ஒரு வாட்டி போனா ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரத்தை வானா ஒரு வாட்டி பூவத்தா ஒரு வாட்டி பொட்டிக்கா ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுக்கா ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோணம் தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்
வணக்கம். உங்களோட பேர்? சரி, இன்றைக்கி உங்களோட 50வது பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குங்க? யாராக இருக்கலாம்? சின்ன அண்ணாவா இருக்கலாம். அவர்கிட்ட பேர் எங்கே இருக்க? ஆனால் அவர்கிட்ட இருந்து வேற இல்லை. வேறு யாராக இருக்கலாம்? வேறு யார் அனுப்பியிருப்பாங்க? பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகளம்மா? 2 பேர். 2 பேர்கிட்ட பேரும் ஓகே. ஆனால் அவங்கள்ட்ட இருந்தும் வேற இல்லை. வேறு யாராக இருக்கலாம்? தம்பி கரண். அவர் எங்கே இருக்க? கனடாவில் இருக்க. ஒருவேளை அவர்கிட்ட சைடில் இருந்தும் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா யாராக இருக்கலாம்? யாராக இருக்கும்? உள்நாட்டில் இருந்தும் வந்திருக்கலாம். ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தும் வந்திருக்கலாம். உங்களோட ரிலேஷன்லேயும் வந்திருக்கலாம். இங்கே இருந்தும் வந்திருக்கலாம். மச்சால்ட பேர் ஓகே. அவங்க எங்கே இருக்காங்க? வவுனியாவில் இருக்காங்க. வேறு? சரி, நீங்கள் யாரை எதிர்பார்க்குங்க? உங்களோட ஒய்ஃபுக்கு யார் கொடுத்துருப்பாங்க? அவங்களோட சின்ன அண்ணாவாக இருக்கலாம். வேறு யாரும் அனுப்ப மாட்டாங்களா? தம்பியாக்கெல்லாம் அனுப்பியிருக்கலாம். சரி, ஒன்றை விட்ட சகோதரங்களை யாராவது அனுப்பியிருந்தா? தம்பி. ஓகே, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம். சரியா? உங்களுக்காக விஷ் பண்ணி கேக் வந்திருக்கு. அதை வாங்கிக்கொள்ளுங்க மிக்கிட்டே இருந்து. ஓகே, அதை அப்படியே டேபிளில் வைப்போம். ஓகே, உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் இருக்குது. அடுத்தடுத்து அப்படியே பார்க்க போகிறோம். உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. அதையும் வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன பேரை தவிர்த்து வேறு யாரும் அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்? சொல்லாத பேருக்குலேருந்து வந்திருக்கலாம். அவர்கிட்ட பேர் ஓகே. அவர் எங்கே இருக்கார்? வவுனியா. ஓகே. வேறு? அண்ணாவும் இருக்கார். ஓகே. அவர்கிட்ட பேர் ஓகே. சரி, உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரியா? அதை பார்க்க முதல் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தாரன். 2 பேர் அனுப்பியிருக்காங்க. சரியா? ஆனால் நீங்கள் சொன்ன பேருக்குலேருந்தும் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? சின்ன மாமா. அவர்கிட்ட பேர் ஓகே. அவராக இருக்கலாம். மற்ற இன்னொரு ஆள் கரண். 2 பேராகவும் இருக்கலாம். அப்படியா? சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட்டில் யாருன்னு சொல்லி இருக்குது. சரியா? பார்த்துருவோம்மா. ஓகே. ஓகே, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்ட்டையும் அப்படியே பார்த்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, யார் அனுப்பியிருக்காங்க? ஓகே, உங்களோட சின்ன அண்ணா சின்ன அண்ணி அருட்கரன் கலாவதின்னு சொல்லி கனடாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. உங்களோட சின்ன அண்ணா ஃபேமிலி. சரியா? அவங்க தான் இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா சின்ன அண்ணாட்டேருந்து வரமெண்ட்டு? இப்படி வரமெண்டா? ஓகே, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சின்ன அண்ணாக்கு? சரி, ஓகே. உங்களை ஹாப்பியாக இந்த டைமில் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இவ்வளோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அவங்களோட சின்ன அண்ணா சின்ன அண்ணி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே.